ஹாய், வணக்கம். கடவுளுக்கு யார் மிக பிடித்த குழந்தை? பார்ப்போம். ஒரு பணக்காரனுக்கு தோட்டம் ஒன்று இருந்தது. அதில் 2 தோட்டக்காரர்கள் இருந்தார்கள். ஒருவன் சோம்பேறி, வேலையே செய்ய மாட்டான். ஆனால் எஜமான் தோட்டத்திற்கு வந்தால் போதும், உடனே எழுந்து போய் கூப்பிய கைகளுடன் அவரிடம், ஓ, என் எஜமானின் முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று புகழ்பாடி அவர் முன்னால் பல்லை இழித்து கொண்டு நிற்பான். மற்றவன் அதிகம் பேசுவதே இல்லை. ஆனால் கடினமாக உழைப்பான். பல வகையான பழங்களையும் காய்கறிகளையும் சாகுபடி செய்து நெடுந்தொலைவில் வசிக்கின்ற அந்த எஜமானின் வீட்டிற்கு சுமந்து கொண்டு செல்வான். இந்த 2 தோட்டக்காரர்களுள் யாரை எஜமான் அதிகம் விரும்புவார்? கடவுள் அந்த எஜமான். இந்த உலகம் அவரது தோட்டம். இங்கே 2 வகையான தோட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையினர் சோம்பேறிகள், ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் எதுவும் செய்வதில்லை. கடவுள் அழகான கண்களையும் மூக்கையும் மற்ற குணநலன்களையும் பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். ஏழைகளான பலவீனர்களான எல்லா மனிதர்கள், விலங்குகள் மற்றும் அவருடைய படைப்புகள் அனைத்தையும் மிகுந்த கவனத்தோடு பராமரிப்பவர்கள் மற்றொரு வகையினர். இவர்களுள் யார் சிவபெருமானின் அன்பிற்குரிய உரியவர்கள்? நிச்சயமாக அவரது பிள்ளைகளுக்கு சேவை செய்பவர்களே. தந்தைக்கு சேவை செய்ய விரும்புவர்கள் முதலில் பிள்ளைகளுக்கு சேவை செய்ய வேண்டும். கடவுளுக்கு சேவை செய்ய விரும்புவர்கள் அவரது பிள்ளைகளாகிய இந்த உலக உயிர்கள் அனைத்திற்கும் முதலில் சேவை செய்ய வேண்டும். கடவுளின் தொண்டர்களுக்கு சேவை செய்பவர்களே அவரது மிகச்சிறந்த தொண்டர்கள் என்று சாஸ்திரங்களும் கூறப்பட்டுள்ளது. இந்த கருத்தை மனதில் கொள்ளுங்கள். நன்றி.